சற்று முன் தமிழக அரசியலில் அடுத்த பரபரப்பு. முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த விஜயதாரணி. பாஜகவுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய சிக்கல். தமிழகத்தில் மொத்த வாக்கு வங்கியையும் இழக்கும் பாஜக. அதிர்ச்சியில் மோடி. சற்று முன் அப்படி என்னதான் நடந்தது? அதாவது தமிழக அரசியல் என்பது ஏற்கனவே பரபரப்பாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த 2-3 மாதங்கள் இன்னமும் பரபரப்பாகத்தான் செல்லப் போகிறது. அதற்கு காரணம் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் வர இருக்கிறது. ஆக இந்த காரணத்தினால் தமிழக அரசியல் என்பது தற்போது சூடு பிடித்துவிட்டது. திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் அதனுடைய கூட்டணிகளை வலுவாக மாற்றி வருகிறது. அதேபோல இதற்கு அடுத்த இடத்தில் இருக்கும் விஜயின் கட்சியோ அரசியல் செயல்பாடுகள் இல்லாமல் சைலண்டாகவே இருந்து வருகிறது. இதை தவிர்த்து சீமான் போன்ற கட்சிகள் அவ்வப்போது நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுத்து கட்சி இருக்கிறது என்பதை மட்டும்தான் வெளி உலகத்திற்கு காட்டி வருகிறது. இப்படியாக தமிழக அரசியலில் ஒவ்வொரு கட்சிகளும் அதனுடைய செயல்பாடுகளை வெளிக்காட்டி வருகிறது. ஆனாலும் கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு சரியான போட்டி இருக்கும் என்று பார்த்தால் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டிகள் இருக்கப் போகிறது. மற்றபடி விஜயின் கட்சி ஓரளவுக்கு சுமாரான வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சீமான் கட்சியை எடுத்துக்கொண்டால் விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகு சீமானின் வாக்கு வங்கி என்பது மிகப்பெரிய அளவில் அடிவாங்கியுள்ளது. இந்த முறை சீமானின் கட்சி 5% வாக்குகளை பெற்றாலே அது மிகப்பெரிய அசாத்தியமாக கருதப்படும். ஆகவே சீமான் மற்றும் விஜய் போன்றவர்களின் அரசியல் என்பது இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னணி ரேஸில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது திமுகவின் அரசியல் நகர்வுகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட்டணி கட்சிகளை விட்டுவிடாமல் பாதுகாத்து வருகிறது திமுக கூட்டணி. குறிப்பாக திருமாவளவன் கட்சி, சிறுபான்மையினர் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவைகள் திமுகவிலிருந்து விலகாத அளவுக்கு திமுக தலைமை பார்த்து கொண்டது. ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் ஒரே ஒரு தலைவலி என்னவென்றால் இந்த காங்கிரஸ் கட்சி தான். இப்போது வரை 100% உறுதியாக திமுக கூட்டணியில் நீடிக்கப் போகிறது என்பதை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் யூகிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி விஜயின் கட்சியை நோக்கி செல்வதற்கும் இப்போதும் வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வப்போது விஜயின் கட்சிக்கு காங்கிரஸ் கூட்டணி செல்வதற்கு வாய்ப்பில்லை என்று அழுத்தமாக கூறி வந்தாலும் திடீரென காங்கிரஸ் தலைவர்களை மாற்றி மாற்றி பேசி வருகின்றனர். ஆகவே காங்கிரஸ் கட்சியே அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் வாயிலாக எப்போது கூட்டணியை அறிவிக்கிறதோ அதுவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது உறுதியில்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த முறை திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த பக்கம் அதிமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் இந்த முறை அதிமுக கூட்டணி கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம் டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டார். இதுவரை அதிமுக ஓட்டுக்களை நிறைய தொகுதிகளில் பிரித்து வந்தவர்தான் டிடிவி தினகரன். ஆனால் இப்போது இவரும் இந்த கூட்டணியில் இணைந்து விட்டதால் இதுவரை சிதறி கிடந்த அதிமுக வாக்குகள் ஓரளவுக்கு ஒன்றாக சேர்ந்து விட்டது. அது மட்டுமில்லாமல் பாஜகவும் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்து வருகிறது. என்னதான் பாஜகவுக்கு தமிழகத்தில் வாக்கு வங்கி இல்லை என்று கூறினாலும் கூட குறைந்த அளவிலான வாக்கு சதவீதம் தமிழகத்தில் பாஜகவுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அந்த வாக்குகளும் கண்டிப்பாக அதிமுகவுக்கு சென்றுவிடும். அப்படி பார்த்தால் கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த முறை அதிமுக கூட்டணி என்பது மிகவும் வலுவாகத்தான் இருக்கிறது. ஆக இந்தளவுக்கு பலமாக இருக்கும் அதிமுக கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டுமென்றால் இப்போது இருக்கும் கூட்டணி கட்சிகளை திமுக தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதே போல திமுகவுக்கு இன்னொரு மிகப்பெரிய லாபமாக ஓபிஎஸ் அவர்களும் திமுகவை நோக்கி வர இருக்கிறார். அதற்கான பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ் இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாகவே ஓபிஎஸ் தரப்பு திமுகவின் முக்கிய தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இணைவதற்கே வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் திடீரென திமுகவுக்கு மற்றொரு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தி ஒன்று வந்திருக்கிறது. ஆமாங்க,
திமுக கூட்டணியில் இப்போது விஜயதாரணி அவர்கள் வர இருக்கிறார். திமுக கூட்டணியில் வர இருக்கிறார் என்பதை விட திமுகவில் இவர் இணைய இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விஜயதாரணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியில் பல ஆண்டுகளாக இருந்து வந்தவர். அப்படி இருந்த இவர் 2 வருடங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டு வந்தார். இவருடைய தமிழக அரசியல் என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலமாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட என்ன காரணமோ தெரியலங்க, இவரை பாஜக அரசு சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதனாலேயே தற்போது விஜயதாரணி அவர்கள் பாஜக மீது அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. தொடர்ந்து பாஜக தரப்பு விஜயதாரணியை புறக்கணித்து வந்தது. முக்கியமாக மகளிர் கூட்டங்களுக்கு கூட பாஜக விஜயதாரணியை புறக்கணித்து வந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாட்டம் ஏற்கனவே ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸிலிருந்து பிரிந்து பாஜகவுக்கு வந்தால் இங்கு அதைவிட மோசம். ஆகவே இதை தாமதமாக புரிந்து கொண்ட விஜயதாரணி அவர்கள் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் பரவி வருகிறது. ஆமாங்க, இது குறித்து ஏற்கனவே திமுக மூத்த தலைவர்களிடம் விஜயதாரணி பேசி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் மட்டும் திமுகவில் இணைந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக இந்த முறை திமுக கூட்டணியின் வெற்றியை தமிழகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. அதற்கு மிக முக்கிய காரணம், விஜயதாரணிக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இல்லை என்றாலும் கூட இவர் நிற்கும் தொகுதியில் இவர் எளிதாக வென்றுவிடக்கூடிய செல்வாக்கு இருக்கிறது. அதுவும் காங்கிரஸ் கட்சியில் இவர் இருந்தபோது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நின்று தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர் இவர். ஆகவே அந்த தொகுதியில் இவர் திமுக கூட்டணியில் இணைந்து நின்றார் என்றால் கண்டிப்பாக இவரை வீழ்த்துவதற்கு அதிமுக கூட்டணியில் எப்பேற்பட்ட தலைவர்கள் என்றாலும் அந்த இடத்தில் விஜயதாரணி வென்று காட்டுவார். ஆகவே விஜயதாரணிக்கு அப்படி ஒரு ஆதரவு என்பது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸிலிருந்து பிரிந்துதான் பாஜகவில் இவர் இணைந்தார். அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய முடிவை எடுத்துவிட்டு இப்போது மீண்டும் பாஜகவிலிருந்து இவர் விலகுகிறார் என்றால் அது பாஜக மீதான பார்வையை தமிழக மக்களிடம் மோசமாக மாற்றிவிடும். ஏற்கனவே தமிழகத்தில் பாஜகவை தமிழக மக்கள் மோசமாகத்தான் பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் விஜயதாரணியும் பாஜகவிலிருந்து விலகிவிட்டார் என்றால் கண்டிப்பாக பொதுமக்களின் பார்வையில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துவிடும். அதே சமயம் இவர் திமுகவில் இணைகிறார் என்றால் இது திமுகவுக்கு மிகப்பெரிய லாபமாக அமைந்துவிடும். மேலும் இவரை தொடர்ந்து தேமுதிக கட்சியும் திமுகவை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. அதற்கான பேச்சுவார்த்தையும் கூட கடந்த 4 நாட்களாக தீவிரமாக நடந்து வருகிறது. அதுவும் தேமுதிக கட்சியின் முக்கிய அங்கமாக இருக்கும் பிரேமலதாவின் சகோதரர் சுதீஷ் அவர்கள் கடந்த 4 நாட்களாக திமுக தலைவர்களின் வீடுகளுக்கு அடிக்கடி வந்து போவதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது தேமுதிக கட்சியும் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே இருக்கிறது. சரி, நீங்க சொல்லுங்க, விஜயதாரணி அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருகிறார் என்றால் அது திமுகவுக்கு உண்மையிலேயே பலமாக மாறுமா என்பதை பற்றியும், அதனைத் தொடர்ந்து தேமுதிக ஓபிஎஸ் அவர்களும் திமுகவை நோக்கி வருவது திமுகவுக்கு பலமா பலவீனமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.